தியானத்துக்குள்ளே எனக்குள்ளே ஒரு மாற்றம் என்ன நடக்குது, என்ன ஒரு செயல்பாடுனா, இந்த தியானத்துக்குள்ள மனம் நாசமானது, மனம் எரிந்ததுங்கிற மாதிரி எல்லா வடிவத்தையும் எரிக்கப்பட வேண்டும். ஒருவருக்கு கிடைக்கிற அனுபவம் அது உலகத்துக்கான கனெக்டா இருக்கணும். ஒருத்தர் உருவாகிறாருன்னா நட்சத்திரத்துல ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க, வான்ல ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க, பிரபஞ்சத்துல ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க, நீர்நிலையில ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க, பஞ்சபூதத்துல ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க. அப்ப ஒருத்தருடைய உருவாக்கம் என்பது மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறாங்க. ஒருத்தருடைய வளர்ச்சி என்பது ஒரு மரம் கூட சொல்றாங்க. ஒரு அபூர்வமான ஒரு மரம் பூலோகத்துல வளர்ந்து அது ஒரு வித்தியாசமான மலர்களை பொழிய போகுதுன்னா, அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஞானியோ வித்தியாசமான ஒரு வடிவமோ இந்த உலகத்தில் தோன்ற போகுதுன்னு அர்த்தமா? நாகத்தோடைய உடலே பிழிந்தீர்கள் என்றால் அமுதமாகும். அதனாலதான் பார்க்கடலை கடையிறதுக்கு நாகத்தை எதுக்கு வச்சாங்கன்னா, நாகமே நீ பிழிந்தால் ஒரு ரசம் வரும், அதுக்குள்ள இருந்து ஒரு தீர்த்தம் வரும், அதுக்குள்ள இருந்து ஒரு உண்மையான அமிர்தத்தை நீ அருந்துனா மரணம் இல்லை. அப்ப எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பழமைக்குன்னு ஒரு வேள்வி உண்டு, புதுமைக்குன்னு ஒரு வேள்வி உண்டு. ஆனா நம்ம ஊர்ல பழமையை வேகமாக தூக்கி போட்டு புதுமையை தான் கையில் எடுத்துட்டு ஓடுவாங்க. இது நீ என்ன பண்றனா, கலக்கிற, தியானம் பண்ற, என்னுடைய கோட்பாடை எடுத்துக்கிற, என்னுடைய உடையை எடுத்துக்கிற, நான் சொல்லி கொடுத்த திட்டவட்டங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிற, ஆனால் நான் செய்த முயற்சியை நீ செய்ய மாட்டேங்கிறாய். நீ ஒரு ஓட்டல் மாதிரி ஒரு நிர்வாகத்தை பண்றீங்களே ஒழிஞ்சு, நீங்க அதுக்குள்ள இருந்து எண்ணத்துல இருந்து மனதில இருந்து விடுபட்டு இருந்தாதான் நீங்க ஒரு 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 ஆர்கனைசேஷனா நடத்த மாட்டீங்க. ஒரு ஆசிரமங்கிறது ஆர்கனைசேஷனா நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த சாரம் அப்படியே கலைந்துகிட்டே வரும், அந்த ரசம் மனம் மாறிக்கிட்டே வரும், அந்த ரசத்தோட சுவை மாறிக்கிட்டே வரும். கடைசியில அது வெறும் ரசம், மனித ரசமா போயிடும். பல ரசத்தை தாண்டி அமிர்த ரசத்தை கொடுத்துட்டு போன ஒரு ஞானியோட இடத்துல சாதாரண புளி கரைக்கிற ரசத்தை குடிச்சு கடைசியில மனிதர்கள் மாண்டு போவார்கள். அதான் ஒரு யுக மாற்றத்தை நம்ம நிறைய சத்திய யுகம், கலியுகம், கலி காலத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த யுக மாற்றத்துக்குள்ள ஒரு முக்கியமான வடிவமாக என்ன கருதப்படுது, அதுதான் நாம் ஒரு அனுபவமாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்போ அந்த யுக மாற்றம் உருவாகிறதுக்கு நம்மளுடைய அனுபவம் ஒரு இடத்துல தொடங்கும் போது, அந்த அனுபவத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒருத்தருக்கு நிகழும் போது அந்த காலகட்டத்தில் அந்த வடிவம் தோன்றும். அந்த செயல் சத்திய யுகமாகவோ இல்லை ஞானத்துக்கான ஒரு தேடுதல் உள்ள இயல்பாக மக்கள் தன்னையே தனக்கு தேவையான பொருட்களை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு பிற பொருட்களை மாயை என்று அதை அவர்களே அதை உதாசீனப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் ஒரு குருவுக்கு எப்போ ஏற்படுதோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதே மாதிரி இந்த காகபஜண்டருடைய புத்தகத்தில் காகபஜண்டரை மட்டும் ஒரு நிறைய இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதில் அவரை பற்றி எழுதும்போது இந்த உலகம் அழியும் போது, எல்லா பொருளும் அழியும் போது காகமாக மட்டும் அது மட்டும் அழியாமல் அது வெளியேறியது அப்படின்னு ஒரு வரலாறு ஒன்று அவங்க எழுதி அது ஒரு நூல் இருக்கு. இப்போ பொதுவாக நம்மளுடைய அனுபவத்துக்குள்ளேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த அண்ட சராசரத்தில் என்னென்ன மாதிரி ஒரு அழிவு ஏற்படுமோ அது ஒரு ஞானிக்கு தியானத்தில் ஏற்படுது. அவர் தியானத்துக்குள்ள எப்படி காசி விஸ்வநாதர் தன்னை எரித்து கொண்டாருங்கிற மாதிரி தியானத்துக்குள்ளே எனக்குள்ளே ஒரு மாற்றம் என்ன நடக்குது, என்ன ஒரு செயல்பாடுனா, இந்த தியானத்துக்குள்ள மனம் நாசமானது, மனம் எரிந்ததுங்கிற மாதிரி எல்லா வடிவத்தையும் எரிக்கப்பட வேண்டும். அப்ப எல்லா வடிவமும் உடலுக்குள்ள எரியும் போது அப்ப எல்லாமே எரிந்து நாசமாக வேண்டும். அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்ப அங்க எந்த வடிவமும் இல்லாம ஒருத்தருக்கு அந்த தியானத்துக்குள்ள எரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். அந்த எரிப்பு நடக்கும்போது அது எல்லாத்தையும் அவர் எரித்தார் என்றால் அப்பதான் அவர் வேறல்ல, உலகம் வேறல்ல. அப்ப எப்ப இதை எல்லாத்தையும் எரிக்கிறாரோ, எப்ப தனக்குள்ளே தன்னையும் சேர்த்து அழிக்கிறாரோ, அப்ப அந்த உலகம் அழிவிலிருந்து மீண்டு ஒரு புது உலகம் உருவாகுது.
அப்ப ஒரு புது உலகத்தை முழுக்க பிடிச்சி அழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப ஒருத்தர் என்னன்னா தியானத்துக்குள்ள தன்னை சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள், தெய்வங்கள், நூல்கள், வேதங்கள், மந்திரங்கள், ஜாதிகள், மொழிகள், எல்லா வடிவத்துக்குள்ளே இருக்கிற சக்கரங்கள், நெற்றிக்கண்கள், இங்க இருக்கிற இந்த 71,000 நாடிகள் எல்லாத்தையும் பிடிச்சி அவர் எரித்து அங்க ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றாரு பாருங்க. அதுதான் ஒரு யுகத்தில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளையும் கோட்பாடுகளையும் எரிச்சிட்டு அடுத்தது அவர் ஒரு புது ஒரு ஃபார்ம்னேஷன்ல ஒரு உருவாக்குதலை உருவாக்குறாரு. அதுல ஒரு ஒரு அலைவரிசை உருவாகி ஒரு புது உலகம் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது. அப்படி கொடுக்குற அந்த பொசிஷன் தான் சத்தியலோகத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா செயல். அப்ப ஒரு நிகழ்கால குரு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பொருள், நிகழ்கால குருவுக்கான ஒரு ரொம்ப வடிவமான செயல் எதை வச்சு சொல்றாங்க, எதை கணக்கில் எடுத்துக்கிறாங்கன்னா, அவர் தியானத்துக்குள்ள இந்த உலகம் அவரும் வேற இல்லைன்னு அவர் தன்னை எப்ப எரிச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு அனுபவம். இங்க தியானங்கிறது என்னன்னா உயர்ந்ததாக எங்க பார்க்கப்படுதுன்னா, ஒருவருக்கு கிடைக்கிற அனுபவம் அது உலகத்துக்கான கனெக்டா இருக்கணும். ஒருத்தர் உருவாகிறாருன்னா நட்சத்திரத்துல ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க, வான்ல ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க, பிரபஞ்சத்துல ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க, நீர்நிலையில ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க, பஞ்சபூதத்துல ஒரு மாற்றம் இருக்குங்கிறாங்க. அப்ப ஒருத்தருடைய உருவாக்கம் என்பது மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறாங்க. பப்ளிக் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியோ ஒரு மாற்றமோ ஒரு பொருள் பிரபலம் அடைய போகுதுன்னா அங்க யாரோ ஒருவர் ஒரு பெரிய தியானத்தில் ஒருவர் உருவாயிருக்கிறாருன்னு அர்த்தமா. அதை மறைப்பொருளாக இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து ஒரு செயல்பாடுகளை அவங்க காட்டுறாங்க. வெளிப்படையா ஒரு ஞானி இந்த மாதிரி தோன்றி இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறத காட்டப்படலை. அப்ப உள்ளுக்குள்ளேயே ஒரு வடிவத்தை அவங்க தோற்றி வைக்கிறாங்க, ஒரு செயல் வடிவத்தை கொடுக்குறாங்க. அப்ப ஒருத்தருக்குள்ள கிடைக்கிற தியானத்துக்குள்ளிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உயர்ந்து போய் அவர் ஒரு வடிவத்துக்குள்ள அவர் நீங்க பண்றீங்கல்ல எல்லா தியானமும் எல்லாவரும், நீங்க மனிதனாக இருந்து மனிதன்ல விடுபட்டு அப்படியே கொஞ்சம் இறை வடிவத்துக்கு அடுத்தது என்ன பண்றீங்கன்னா நீங்களே உலகமா மாறிடுறீங்க. அப்ப ஒரு தனி நபர் உலகமாக மாறுறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க வேறு இல்லை, உலகம் வேறு இல்லை. அப்ப உங்களுடைய தியானம் நீங்கள் தனி நபர்களுக்காக, உங்களை தெரிந்து கொள்வதற்காக, நீங்கள் உங்களை நல்ல எனர்ஜியா வச்சுக்கிறதுக்காகவும், அதே நேரத்துல இந்த குற்றம் சம்பந்தமான இதிலிருந்து விடுபடுவதும், நீங்களும் குற்றம் செய்து விடாமல் பாதுகாப்பதற்காக தியானம் செய்ய போன நீங்கள் ஒரு நாள் இந்த உலகமும் நீங்களும் ஒன்றாக கனெக்ட் ஆனீங்க. இந்த உலகமும் நீங்களும் ஒன்று என்று புரிவதற்கான இந்த தியானம் நடந்தது. இந்த தியானம் நடக்கிறது. அங்க நீங்க வேற எதுவும் பார்க்கல. நீங்க செய்கின்ற செயலால் இந்த உலகம் பளபளக்குது, இருளுகிறது. அப்ப சொல்றாங்கல்ல, ஒரு ஞானியை பார்த்து சொல்றாங்கன்னா அவருக்குள்ள ஒரு அடிப்பட்டா அண்ட சராசரத்திலே ஒரு சேஞ்ச் ஆகுது. கண்ணை மூடினால் உலகம் இருட்டாகுது. அந்த மாதிரி ஒரு வேலை சொன்னாங்கல்ல. பெரிய புராணம் எழுதும் போது அங்க மாணிக்க வாசகரை கொடுமைப்படுத்தும் போது வைகை ஆறு பொங்கி எழுந்தது. அப்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணும் போது அங்க ராஜ்யமே தலைகீழாக ஆடியது, அந்த மாதிரின்னு சொன்னாங்கல்ல. அப்ப பட்டினத்தாரை கொண்டு போய் நீ ஒரு இடத்துல கட்டி வைக்கும் போது அது பத்தி எரிந்தது அப்படி என்று சொன்னார்கள். அப்ப கரூரார் யாரோ ஒருவர் ஒரு செயல்பாட்டுக்குள்ள வரும்போது அவர் போய் நேரடியாக லிங்கத்துக்குள்ளே கலந்தார் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட பெத்த பிணை கதையாக பிணை செயலாக சூட்சமமாக எதுக்கு கூறுறாங்கன்னா, ஒரு உன்னதமான ஞானம் என்பது உலகத்தோடு தொடர்புக்குரியது. அப்ப ஒருத்தருடைய வளர்ச்சி என்பது ஒரு மரம் கூட சொல்றாங்க. ஒரு அபூர்வமான ஒரு மரம் பூலோகத்துல வளர்ந்து அது ஒரு வித்தியாசமான மலர்களை பொழிய போகுதுன்னா அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஞானியோ வித்தியாசமான ஒரு வடிவமோ இந்த உலகத்தில் தோன்ற போகுதுன்னு அர்த்தமா. அதுதான் சொல்லுவாங்க. அப்ப வால் நட்சத்திரம் பூத்திருக்கு வானத்தில் அப்படின்னா ஒரு விசேஷங்கள் இங்க நடக்க போகுது. இந்த ராஜ்யத்தில் பெரிய மாற்றம் நடக்க போகுது. பிரளயம் நடக்கிறதுக்கும் ஒரு நட்சத்திரத்தை கணக்கில் எடுக்கிறாங்க, நன்மை நடக்கிறதுக்கும் ஒரு நட்சத்திரத்தை கணக்கில் எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருந்து அதை என்ன பண்றாங்கன்னா, அண்ட சராசரத்துல இருக்கிறது தனித்தனியா மாணிக்க வாசகருடைய புத்தகத்தையோ கீதையோ பைபிளையோ குரானையோ கையில வச்சிருக்கீங்க, ரொம்ப பழசாயிருச்சு, அதை கொடுங்கன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, யாமே இருந்து தியானத்தில் எல்லாத்தையும் எரிக்கிறோம், அதை எல்லாத்தையுமே உங்களிடம் இருந்து புடுங்குவது எப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன அலைவரிசை ஊடுருவி இருந்தா தானே கீதையை எடுத்து படிக்கிற.
உனக்குள்ள கீதைக்கு உள்ள எண்ணத்தை நான் வந்து புடுங்கிட்டேன்னா நீ எப்படி படிப்ப? அப்ப என்னுடைய தியானம் என்ன இருக்குன்னா, உனக்குள் எண்ணங்கள் தோன்றாமல், உனக்குள் இறை என்ற அந்த ஆதிக்கம் செலுத்தாமல், ஒரு புது இறையையோ புது வடிவம் புதுசா ஒன்று தோன்ற போது அதுக்குள்ளதான் உன்னுடைய செயல்பாடுகள் போகணும். இந்த பழைய செயல்பாடுகள்ல இருந்து நீ விடுபட மாட்டேங்கிறாய். பல மொழிகள் சார்ந்த பல மனிதர்கள் விடுபட மாட்டேங்கிறதுக்காக தான் தனக்குள்ளே அவர் எரிக்கிறார், தனக்குள்ளே அந்த செயல் வடிவத்தை அவர் மேற்கொள்றாருங்கிறதா இது. அப்ப ஒருத்தருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, கீழே நம்ம சொன்ன மாதிரி பாதாள லோகத்திலேருந்து இடுப்பு பகுதியில இருக்கிற நாக சக்திகள்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்திலேருந்து இயல்பாக நம்ம உடல்ல நாக சக்திகள் அப்படின்னு சொல்றது நரம்புகளை தான் சொல்றோம். அங்க இருக்கிற அந்த தசவாய்க்கல்ல இருக்கிற அந்த தன்மைகள் இருக்கிற காற்றுல இருந்து அங்கிருந்து ஒரு நல்ல தன்மையை எடுத்துக்கிட்டு இந்த காற்று வடிவத்தை வச்சு சந்திரக்கலை சூரியக்கலைங்கிற ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய பல காற்றுகள்ல அந்த 2 காற்றை இணைச்சு 2 நாடிகளை இணைப்பதற்காக உள்ளிருந்து வேலை செய்து பல காற்று வடிவத்தில் இருக்கிற சக்கரங்களுக்குள்ளேயும் வேலை செஞ்சு அப்படியே மேலே போய் இதயத்தையும் தாண்டி ஒரு மனிதன் முழுமையாக மேலே போய் அந்த இடங்களையும் பின்களையும் சுழுமனையில் சேர்க்கும் போது அங்கே எல்லாம் அகப்பட்டு போகுது. அப்போ அந்த 6 சக்கரத்தையும் கடக்கிறார் அவரு. அதே மாதிரி குண்டலினி சக்தியும் கடந்து அந்த பதஞ்சலி தன்மையும் பதஞ்சலியோட யோக சூத்திரமும் தன்னை நாகம் அழித்து கொண்டு தன்னையை மறைத்து கொண்டு அங்க என்ன பண்ணுது, நாகமே என்ன தியான வடிவத்துல குண்டலினியாக 6 சக்கரத்தை கடந்ததுக்கு அப்புறம் அமிர்தமாக மாறுமா. அதை பிழிஞ்சிங்கன்னா அமிர்தமாகுமா. நாகத்தோடைய உடலே பிழிந்தீர்கள் என்றால் அமுதமாகுமா. அதனாலதான் பார்க்கடலை கடையிறதுக்கு நாகத்தை இதுக்கு வச்சாங்கன்னா, நாகமே நீ பிழிந்தால் ஒரு ரசம் வரும், அதுக்குள்ள இருந்து ஒரு தீர்த்தம் வரும், அதுக்குள்ள இருந்து ஒரு உண்மையான அமிர்தத்தை நீ அருந்தினா மரணம் இல்லை. அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு நிலை என்பது உன் உடலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படும். அப்ப மரணத்தை நீ வெண்டாய் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தமா இருக்கும். அப்படிதான் அதை வச்சு அப்ப அந்த சுழுமனையில போய் அது இணைந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமான அங்க அவருக்கு நடக்கிறது என்ன என்று கேட்டால், இங்க இருக்கிற பிற உபகரணங்களை எல்லாத்தையும் அவர் அழிச்சிட்டு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் போதனையோ சக்கரங்களையோ எல்லாத்தையும் கடந்தவராகி 7வது இடத்துல 7வது திரையை விளக்குனா ஜோதி தெரியினார்ல, இங்க இவர் என்ன பண்றாருன்னா 7வது இடத்தையும் பிடிச்சி எரிச்சு விட்டுறாரு. அடுத்த கட்டம் என்ன பண்றாரு, 8வதுன்னு இருக்குல்ல, 8க்குள்ள எல்லாம் அடக்க அதையும் பிடிச்சி எரிச்சு விட்டுறாரு. அப்ப என்னன்னா எல்லாத்தையும் பிடிச்சி எரிச்சு விடுறாரு. எரிச்சாதான் இந்த உலகத்துல என்ன பண்ணும்னா களியை அழிக்க முடியும். தான் முதல்ல எரியணும் அப்படிங்கிறாரு. தான் எரியணும்னா என் சார்பாக இந்த உலகத்தை நானு நினைச்சு என்ன பண்றான், அங்க இருக்கிற பொருள் தீமை எல்லாத்தையும் பிடிச்சி எண்ணங்கள் சிந்தனைகள் யாரெல்லோ வெவ்வேறு விதமா தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இப்பயே நான் எரிக்கிறேன்னு அவருக்குள்ளே எரிக்கிறார். அந்த எரிப்பல் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த எரித்து முடித்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை பரவும் பாருங்க. அது ஒரு புது எண்ணம் உனக்குள்ள இருக்கும், உனக்குள்ள மனம் இருக்கும். அப்ப புது எண்ணம் வந்து அவர்கிட்ட இருந்து அந்த அலைவரிசையிலிருந்து கிடைக்கும் போது ஒரு செடி வழக்கத்துக்கு மாறாக வேற வடிவத்துக்குள்ள இருந்து தன்னுடைய தன்மையிலேயே வேற தன்மையிலிருந்து ஒரு மலரை கக்குது, ஒரு மலர் அப்படி மலர வைக்குது. அப்ப ஒரு புது வடிவத்துக்குள்ள அதோடைய மலர்களோட தன்மைகளே வேற மாதிரி இருக்கு. அதோடைய மனம் அவ்வளோ வேற மாதிரி, அதோடைய காற்ற அந்த செடியிலேருந்து பூக்கள்லேருந்து வர்ற காற்றை சுவாசிக்கும் போது நம்மளே அறியாம ஒரு சூழல் உருவாகுது அப்படிங்கிறாங்க. அப்ப மனம் படைத்த மனிதன் இருப்பான், மனம் படைத்த பெண் இருப்பா, மனம் படைத்த ஆண் இருப்பான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். ஆனா தீமையான எண்ணம் தோன்றாது, அந்த காலத்துக்கான எண்ணமா இருக்கும். அப்ப பிரசன்ட்ல என்ன இருக்கோ அந்த பிரசன்ட்டுக்கு கொண்டு வருவாராம் ஒரு ஞானி. இப்ப வந்து பிரசன்ட்ல கொண்டு வர முடியாம ஏகப்பட்ட ஞானி, ராமலிங்க சுவாமி மாதிரி ஒருத்தர் பேசி பேசி டயர்டானதுக்கு என்ன காரணம், கரிமீன்களை திங்காதீங்கப்பா, சைவ சித்தாந்தத்தை எல்லா விதத்தையும் சொன்னதுக்கும் ஒரு செக்டர்ல இருக்கிறவன் 40-50% மக்கள் கேட்கிறான். 50% மக்கள் அந்த இடத்துக்குள்ளே அவர் எந்த போதனைகளை எந்த ஊர்ல நடத்தினாரோ அங்கேயே உட்காந்து கறியை வறுத்து தின்னுட்டு இருக்கான். அப்ப அவனை பொறுத்தளவுக்கு இதுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை மட்டும்தான் அவனால பார்க்க முடியுது. அப்ப எதிரில் இருக்கிறவன் ஒருத்தன் ஆன்மீக பக்தனா இருக்கிறவன் அதுக்குள்ள இருக்கிற உண்மையை பார்க்கறான். இப்ப 2 பேரும் ஒவ்வொரு விதமா பார்த்துக்கிட்டு யாரும் இவன் அது பெருசுங்கிறான், இவன் இது பெருசுங்கிறான். இப்ப பன்னிக்கறியை திங்கிறது அவனை கேட்டா அதுதான் பெருசுங்கிறான். இப்ப அந்த கறியை திங்காதவன் இதுதாங்க பெருசு, இதாங்க புனிதங்கிறான். இப்ப அவர் ஒரு ஞானி பேசி வைத்து ஞானி சொன்னதை இந்த எண்ணத்தை மாற்ற முடியவில்லை. அப்ப அவர் சொல்றார், ஒரு ஞானியோடைய அலைவரிசையோட ஒரு மனிதனுடைய எண்ணம் ரொம்ப மோசமானது, கீழ்நிலை கொண்டது, விஷத்துக்கு சமமானது. அப்ப எத்தனையோ முயற்சிகள் பண்ணி
தமிழ்நாடுகள், இந்தியாவில் பல நகரங்கள் கர்த்தர் முதற்கொண்டு, அல்லாஹ் முதற்கொண்டு பல்வேறுபட்ட அலைவரிசைகளை இந்த நகரத்துக்குள், இந்த தேசத்துக்குள், இந்த உலகத்துக்குள் பரப்ப முற்பட்டும் பாதி பேர் திருந்தனான், பாதி பேரை எங்களால் திருத்த முடியவில்லை. எங்களுடைய டிவைஸு அதற்கு மேலே போய் சென்றறிந்து அவனை தாக்கலை. அப்போ ஒட்டுமொத்தமான எண்ணத்தை எங்களால் எடுக்க முடியவில்லை. அதற்கு போராடுறோம். எல்லா ஞானியும் சொல்கிறான், போர் புரிகிறோம். இந்த மக்களை நாங்கள் எப்படி விழிப்புக்கு கொண்டு வரணுங்கிறது நேரடி எதுனா எண்ணம் தோன்றுதலில் தான் கொண்டு வர முடியுங்கிறான். எண்ணத்தால் தான் இங்கே ஒரு மனிதனை நாங்கள் உருவாக்க முடியும். உன் எண்ணம் இந்த புத்தகம் வேண்டாம், நான் சும்மா போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு உனக்குள்ள ஒன்று தோணிருச்சுன்னா நீ படிக்க மாட்டேன். இதை படிக்கணும்னு உனக்கு தோணிருச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் கூட படிச்சு விடுவேன். இந்த கடவுளை வணங்கணும்னு தோணுச்சுன்னா நான் என்ன சொன்னாலும் உனக்குள்ள அது மேல் நோங்கி வர வர அவங்க சொல்கிறாங்க தான், ஆனால் எனக்கு காளி தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றவங்க. அவங்க சொல்கிறாங்க தான், ஆனால் எனக்குள்ள நாகந்தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறாங்க தான், ஆனால் எனக்குள்ள இதுதான் தோணுது. அப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவர் தான் இந்த மாதிரி நிறைய ஞானிகள் அப்படி ஆனதுக்கு ஒருத்தர் ஒரு நாள் இதையெல்லாம் கடந்து ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லும்போது தான் அவருடைய தியானத்துக்குள்ள என்ன பண்றார், உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா மனிதன்கிட்ட இருக்கிற அந்த பழைய எஸ்பேரி ஆனது எல்லாத்தையும் அவன் இந்த காலகட்டத்துக்குள்ள இல்லாம பழைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பழைய பொருட்களை தூக்கிக்கிட்டு அலைகிறான்ல, அதை எல்லாத்தையும் எரித்து போடுவதற்கு, இங்க எல்லா சித்தாந்தத்தையும் எரிப்பதற்கு தனக்குள்ளே தன்னை எரித்து கொள்கிறார். அவர் எரித்து அந்த அனுபவத்தில் முடித்த உடனே அங்க அந்த உலகத்துல என்ன நடக்க போகுது இனி வரும் காலகட்டத்துலனா, ஒவ்வொரு மனிதனும் பிரசன்ட்டுக்கு வரப்போறான். ஒவ்வொரு மனிதனும் எப்படி வந்துடுவான், பிரசன்ட்ல அவனுக்குள்ள என்ன எப்படி உதயமாகும்னா, ஏன்னா புது அலைவரிசையை இந்த உலகத்துக்கே அவர் வந்து பாய்ச்ச போறாரு. அப்ப அந்த புது அலைவரிசையில பாகுபாடு இல்லா திருடனா இருப்பான், அவன் பெரிய ஒரு குற்றவாளியா இருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு புது எண்ணம் பாய்ச்சப்படும் போது அவன் என்ன பண்ணுவான், பழைய பொருளை கீழே போட்டு புது பொருளை தான் எடுப்பான். அப்ப எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பழமைக்குன்னு ஒரு வேள்வி உண்டு, புதுமைக்குன்னு ஒரு வேள்வி உண்டு. ஆனா நம்ம ஊர்ல பழமையை வேகமாக தூக்கி போட்டு புதுமையை தான் கையில் எடுத்துட்டு ஓடுவாங்க. அப்ப புது அலைவரிசை பாய்ச்சப்படும் போது தானாக பழைய அலைவரிசையை அவனே கீழே போட்டுருவானா. இப்ப நம்ம போய் ஊரா மயக்க வச்சு எப்ப அதை கீழே வச்சிருப்பான்னா எவனும் கேட்க மாட்டான். நம்ம தியானம் பண்ற உங்களாலே கேட்க முடியல. நான் எவ்வளவுதோ பேசினாலும் இந்த தியான சென்டருக்கு போகாத, இந்த குருவை பார்க்காத, உனக்கு வந்து தீமையை பண்ணிக்காத, உன் உடலை கெடுத்துக்காதன்னு நம்ம சொன்னாலும் இந்த 2-2.5 வருஷ வாழ்க்கையில அதிலிருந்து ஒரு 10% கூட மாறுதலை உருவாக்க முடியவில்லை. மாறுதலை நம்ம கூடயே இருக்கிறவங்கள்ட்ட மாறுதலை உருவாக்க முடியல. புரியுதுங்களா? அப்ப அவங்க கிட்ட அந்த புரிதலை ஏற்படுத்த முடியல. ராமலிங்கம் அவர்கள் எதற்கு வர்றாங்க, நாம எதற்கு வர்றோம், அவங்களுடைய ரோல் என்ன, நம்மளோட ரோல் என்னன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட இருக்கிற எண்ணம். அந்த எண்ணம் நம்ம சொல்றதை கேட்கும், அடுத்தது எண்ணம் உருவாக அது என்ன சொல்லுதோ அதுபடிதான் அது செயல்படுவாங்க. அப்ப அந்த எண்ணத்திலிருந்து மனிதர்களை காப்பாற்ற முடியாது. அப்ப வருகிற எண்ணமே புது எண்ணமாக வரட்டும் தான் ஒரு குரு என்ன பண்றார், தன்னையே எரித்து கொண்டு புது இந்த பழைய எண்ணத்தை எல்லாத்தையும் எரிச்சு போட்டு ஒரு புது எண்ணம் ஃபார்மினேஷன் ஆகும், இனி வரும் காலகட்டத்தில் கிடைக்கும். அப்ப கிடைக்கும் போது இப்ப நம்ம வழிபாட்டில் இருக்கிற கடவுள் முறைகள், வேதம், மந்திரம், இப்ப என்னென்னலாம் கையில இருக்கோ, இந்த கலாச்சாரம், கல்ச்சர், இந்த ஜாதி, மதம், இந்த எழுத்து, அது இது எல்லாம் ஒளிஞ்சு போகும். ஒரு புது வடிவம், புது செயல் தோன்றும். இங்க இருக்கிற உங்களுக்குள்ளேயே உங்களுடைய எழுத்தோ உங்களுடைய பேச்சோ ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு செயல்ல இருக்க போகுது. நாம் பேசும்போது ஏதோ ஒரு சின்ன சேஞ்சு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதே சேஞ்சு நீங்க பேசும்போதே நம்ம நடக்க போகுது, நீங்க எழுதும் போதே நடக்க போகுது. நீங்களே ஏதோ ஒரு புதுசா பேச போறீங்க, நீங்களே ஏதோ ஒரு புது தாட்டை வந்து கொடுக்க போறீங்க, ஒரு புது சிந்தனையை வந்து ஒரு செயல்பாடுகளுக்குள்ள பின்னாட்கள்ல வரப்போகுது. அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள தோண்டப்படுறது கரெக்டா இருந்தா தான் அது செயல்படுத்த முடியும். தோண்டப்படுறதுனால தான் நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்பாட்டுக்குள்ள வராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அதுதான். இந்த உலகத்தில் பெரிய சவால், ஒரு ஞானி வந்து எங்கே அவர் வந்து வெக்ஸ் ஆகிறாருன்னா, இந்த எண்ணத்தை அவர் அழிச்சிட்டாரு, அதை எரிச்சிட்டாரு. ஆனா பிறருடைய எண்ணத்தை அவரால் எரிக்க முடியலைங்கிறதுக்காக அவர் எவ்வளோ போராடி கடைசியா புத்தகத்தையும் அவருடைய தொகுப்பையும் கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போறாரு, இந்த எண்ணத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும்னா என்னுடைய குரலை கேளு, என்னுடைய புத்தகத்தை வச்சுக்கன்ட்டு போறாரு. ஆனால் எல்லா மனிதனும் புத்தகம் இருக்கிறது, அவருடைய குரல் இருக்கிறது, அந்த எண்ணத்தை ஒழிக்க முடியல. கடைசி வரைக்கும் என்ன பண்றான்,
அவர் குருவாக இருக்கிறார், இவன் பக்தனாக இருக்கிறான். அவர் குருவாக இருக்கிறார், இவன் சீடனாக இருக்கிறான். அவர் குருவாக இருக்கிறார், இவன் வாலிண்டராக இருக்கிறான். அவர் குருவாக இருக்கிறார், இவன் ஒரு வழிபோக்கனாக இருக்கிறான். அதுக்குள்ள இருந்து எண்ணத்திலிருந்து இவனால விடுபடவே முடியல. அப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் ராமலிங்க சுவாமிகளுக்காக உணவு போடுகிற அத்தனை பேரும் எண்ணம் மனம் என்றதை விடுபட்டு இருந்தா ராமலிங்க சுவாமிகள் கூடவே போய் இணைந்திருப்பாங்க. அப்ப உணவு வாளியை தூக்கின அத்தனை பேரும் இந்த நிமிடம் வரை உணவு வாளியோட நிற்பதற்கு காரணமும், அந்த 6 திருமுறையோட நிற்பதற்கு காரணமும், மனதை அவர்களால் வெல்ல முடியவில்லை. அந்த வெல்ல முடியாது அப்படிங்கிறதுக்குள்ள இருக்குல்ல, வெல்ல முடியறதுக்கு போராடணும், கடுமையான சவால் இருக்கு. அப்போ ஒரு ஞானி என்ன சொல்றாருன்னா, மனதை அவளை எளிதாக வெல்ல முடியாது. நீ இந்த அன்னதானம் பண்றதுனாலயோ, நீ தியானம் கற்றுக் கொடுக்கறதுனாலயோ, பிறருக்கு அன்பையும் கருணையும் போதிக்கிறதுனாலயோ உனக்கு இந்த மனதை வென்று விடலாம் என்று நினைத்து விடாதே. ஒரு ஞானி கஷ்டப்பட்டு சொல்கிறான், செத்து செத்து புழைத்து இந்த எண்ணத்திலிருந்து தப்பித்தேன். அப்ப என்னை ஒரு ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப டீப்பா இதுக்குள்ள கலக்கணுங்கிறாரு. இது நீ என்ன பண்றனா, கலக்கிற, தியானம் பண்ற, என்னுடைய கோட்பாடை எடுத்துக்கிற, என்னுடைய உடையை எடுத்துக்கிற, நான் சொல்லி கொடுத்த திட்டவட்டங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிற, ஆனால் நான் செய்த முயற்சியை நீ செய்ய மாட்டேங்கிறாய். அவ்வளவுதான். ஒரு ஞானி செய்த முயற்சியை, ராமலிங்க சாமி செய்த முயற்சியை அவர்களை சார்ந்தவர்கள் செய்யவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற விஷயம். அவரு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பிற ஞானிகள் யாரு தோன்றினாலும் அவர்களுடைய முயற்சியை பின்வருங்கிறவர்கள் அதை பின்பற்றுவதில் ரொம்ப குழப்பமும் கோட்டை விட்டுக்கிடுகிறார்கள். ஆனா அதை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்க ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் மடத்தை தான் எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கங்க. ஒருத்தரும் ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய அந்த செயலில் போய் நனையல. அதை நடத்துறாங்க, அதை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நடத்தக்கூடாது, அங்க மாறப்படணும், அதுக்குள் கலக்கப்படணும். அப்ப அந்த இவருக்கு ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்குள்ள அந்த மனம் என்ற அந்த நிற்பதற்கு என்ன நடந்துச்சோ அதை தான் ஸ்டடி பண்ணணும், அதை தான் சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு வைராக்கியத்தோட நிக்கணும். அதுக்குள்ள மிஸ் ஆகுது, அதை எங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்ப உருவாகின நாங்க போராடி நாங்க உருவாகி நாங்க மட்டும் நிக்கிறோம். நாங்க கொடுத்த கோட்பாடுகள் இருக்கு, அதை பின்தொடர்ந்து வருவீங்க, உங்ககிட்ட சேஞ்ச் இல்லை. அப்ப நீங்க ஒரு சேவை ஆர்கனைசேஷனாக ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு நிர்வாகத்தை பண்றீங்களே ஒழிஞ்ச, நீங்க அதுக்குள்ள இருந்து எண்ணத்துல இருந்து மனதில இருந்து விடுபட்டு இருந்தாதான் நீங்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷனா நடத்த மாட்டீங்க. ஒரு ஆசிரமங்கிறது ஆர்கனைசேஷனா நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது ஆர்கனைசேஷன் கிடையாது, சுவாமி தோற்றி வைத்தார், அதை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஆர்கனைசேஷன் ட்ரஸ்டா தான் இருக்கு. அது இப்படி இருக்கக்கூடாது, அது இயல்பாக இயங்கப்படுறதா இருக்கணும். அப்ப சாமி கிட்ட இருந்து என்ன கிடைச்சிச்சு, நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து எண்ணத்துல இருந்து மனதில இருந்து விடுபட்டாரு. அதனால அவர் அதை ஏக்கமாக ஆர்கனைசேஷனாக ஆக்காம அதை முழுமையாக என்ன பண்ணார்னா மக்கள் இயக்கமாக ஆக்காம இந்த பூமியோட சுழற்சி இயக்கமாக மாற்றி கொடுத்தார். அப்ப தானாக தன்னைத்தானே சுழல்வது போல அதுவாக சுழலுகிற வாய்ப்பை அதுக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அப்ப என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, எளிமையாக, யதார்த்தமாக, உண்மையாக, தானாக ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை ஒரு ஞானி தோற்றி வைக்கிறார் என்றால் மனம் இல்லாதவர்கள் அதுவே நடக்கும். ஒரு பொருளை ஈர்த்து கொள்ளும், ஒரு பொருள் இங்க வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு தான் அது தோற்றி வைத்திருக்கிறார். அப்ப நாம இங்க இருக்கிற அதை சார்ந்த எல்லா மக்களுக்குள்ளேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த மனதிலிருந்து வெல்ல முடியாதனால அதை தோற்றி வைத்த குருவோடைய உண்மையான பக்தியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அவருடைய கொள்கையை வச்சுக்கிட்டு, அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரு நிர்வாகமா தான் நம்ம பண்றோம், அதை ஒரு பிரச்சாரமாக தான் பண்றோம், அதை ஒரு போதனைகளா தான் செய்யறோம், அதை ஒரு வழிபாடா தான் செய்யறோம், அதை ஒரு பயணமா தான் செய்யறோம், அதை ஒரு திட்டமா தான் செய்யறோம், அதை ஒரு வேலையா தான் செய்யறோம், அதை ஒரு லட்சியமா தான் செய்யறோம், அதை ஒரு கடமையா தான் செய்யறோம். ஆனா அதிலிருந்து விடுபட மாட்டேங்கிறோம். அதான் அவர் சொல்றார், அந்த மனமும் அந்த எண்ணமும் விடுபட்டால், அந்த அதுல இருந்து எரிச்சிட்டேன்னா நீ விடுபடுவங்கிறார். என்னிலிருந்தும் விடுபடுவ. நான் தோற்றி வைத்த அந்த சொல்லியிருக்காங்கள ஜீவகாருண்யம், அதிலிருந்து நீ விடுபடணும். நீ விடுபடாமல் இருப்பது வருத்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ராமலிங்கம் என்பவர் அந்த ஜீவகாருண்யத்தை தோற்றி வைத்துட்டு அங்கேயே தூங்கல. நான் அதுல இருந்து விடுபட்டு வெளியில நிக்கிறேன், ஜீவகாருண்யத்துக்குள்ளே தூங்கல. யாருக்குமே தெரியாது.
இந்த நிமிடம் வரைக்கும் ஜீவகாரணியத்துக்குள் ராமலிங்கம் இல்லை, வெளியில இருக்கிறாரு அவரு. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அதுக்குள்ளேயே சாமி படுத்து கிடக்குறாரு அப்படிங்கிறாங்க. எந்த ஞானியும் ஒரு பொருளை தோற்றி வைத்துட்டு அந்த பொருளுக்குள்ளே தூங்க மாட்டான். அந்த பொருளை விட்டு விடுபட்டு வெளியே வந்து நிற்பான். அப்ப ஒரு வழிபோக்கனாக ஒரு இடத்துக்குள்ள ஒரு நிர்வாகத்தை உருவாக்கிட்டு வெளியில நின்று அவன் என்ன பண்ணுவானா, அந்த நகரம் எப்படி இயங்குது, அந்த இடம் எப்படி இயங்குது, நம்மளை சார்ந்த இவர்கள் நம்மளுடைய கோட்பாடுகளை எப்படி கவனிக்கிறாங்க, எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு வழிபோக்கர் மாதிரி, ஒரு பிச்சைக்காரர் மாதிரி அடுத்த அவதாரம் வருவாராம். அடுத்த அவதாரமா என்ன எடுப்பாரானா, அடுத்த ஒரு வடிவமா எப்படி வருவார்னா ஒரு பிச்சைக்காரா வாழ்வாராம். அப்ப எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாம் தலைகளாக நடக்குமா, எல்லாம் படுமோசமாக நடக்குமா. அப்ப அங்க பார்த்தா அவருக்கே அவர் தோற்றி வைத்தது ஒண்ணு, இங்க நடைமுறையில் இருப்பது ஒண்ணு. இப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா மடங்களையும் பாருங்க, அந்த உண்மையான மையம் இருக்குல்ல, அது உண்மையான கூறு இருக்குல்ல, அது தோற்றி வைத்தது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காது. அந்த சாரம் அப்படியே கலைந்துகிட்டே வரும், அந்த ரசம் மனம் மாறிக்கிட்டே வரும், அந்த ரசத்தோட சுவை மாறிக்கிட்டே வரும். கடைசியில அது வெறும் ரசம், மனித ரசமா போயிடும். பல ரசத்தை தாண்டி அமிர்த ரசத்தை கொடுத்துட்டு போன ஒரு ஞானியோட இடத்துல சாதாரண புளி கரைக்கிற ரசத்தை குடிச்சு கடைசியில மனிதர்கள் மாண்டு போவார்கள். அங்க பஜனை பாடுற ஒரு இடமா கொண்டாந்து விட்டுருவாங்க. அவரு பஜனையிலிருந்து எல்லாத்துலேருந்தும் அதுக்குள்ள ஒரு அலைவரிசையை பரப்பி வச்சுட்டு போனார் பாருங்க. அந்த அலைவரிசை கடைசியில பஜனை பாடுறதுக்காக பஜனை டீமா மாறிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஆதிசங்கர் இருக்கும்போது அந்த சங்கர மடம் எப்படி இருந்தது, இப்ப சங்கர மடம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லலப்பா. சங்கர மடத்துல இருக்கிறவங்களே சங்கடம் இல்லாம ஆலோசனை பண்ணுங்க, சங்கடம் இல்லாம நீங்களே சுய பரிசோதனை பண்ணுங்க, அதுதான் வேணும். காஞ்சி மகா பெரியவரே ஆதிசங்கரரை சொல்றது முக்கியம் இல்ல, ஏன் அவர்கள் எந்த வடிவத்தில் எந்த மாதிரி சூழல்கள் அவர்கள் இருந்தார்கள், அதை ஏன் நாம அதற்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ல பிடிக்க முடியல, அங்க என்ன ஆனது அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும்.